சென்னையில் நடைபெற்ற புத்தக காட்சி நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் 11 கோடி ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கம் இணைந்து நந்தனம் OMCA மைதானத்தில் ஏற்பாடு செய்த 47வது புத்தக காட்சி கடந்த 3ஆம் தேதி தொடங்கி நேற்றுடன் நிறைவு பெற்றது. பல்வேறு தலைப்புகளின் கீழ் 900 அரங்குகளில் காட்சிப்படுத்தப்பட்ட புத்தகங்களை வாசிப்பு பழக்கமுடையவர்கள் பலரும் ஆர்வமுடன் கண்காட்சிக்கு வந்து வாங்கி சென்றனர். குறிப்பாக சிறுகதைகள், நாவல்கள், இலக்கியம் சார்ந்த நூல்கள் என சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் படிக்கும் வகையிலான புத்தகங்கள் கிடைத்ததால் சென்னை புத்தக கண்காட்சிக்கு பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பு ஏற்பட்டது. புத்தக காட்சி நிறைவு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பபாசி தலைவர் சேது சொக்கலிங்கம், புத்தக காட்சியில் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகமாக காணப்பட்டதாகவும், வாசகர்கள் மழையிலும் குடைபிடித்துக் கொண்டு நீண்ட வரிசையில் நின்று புத்தகங்களை வாங்கிச் சென்றதாகவும் தெரிவித்தார். 10 லட்சம் மாணவர்களுக்கு இலவச டிக்கெட்டுகளை வழங்கியிருந்ததாகவும், சுமார் 11 கோடி ரூபாய்க்கு மேல் புத்தகங்கள் விற்பனையாகியுள்ளதாகவும் சேது சொக்கலிங்கம் தெரிவித்துள்ளார். புத்தக காட்சியில் 15 லட்சம் பேர் வாசகர்கள் வருகை தந்துள்ளனர். அதில் 5 லட்சம் மாணவர்களும் 10 லட்சம் பொதுமக்களும் வந்ததாகவும் அவர் தெரிவித்தார். மாணவர்களுக்கான புத்தகம், தலைவர்களின் வாழ்க்கை வரலாறு புத்தகங்கள், சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல்கள், பிரபல நவீன எழுத்தாளர்களின் புத்தகங்கள், தேசியமயமாக்கப்பட்ட நூல்கள், சங்க இலக்கியம் ஆகியவை இந்த ஆண்டு அதிகமாக விற்பனையானது என்றும் சேது சொக்கலிங்கம் தெரிவிக்கின்றார்.